சார் இப்போ ரீசெண்டாக வந்து விடுதலை படம் விடுதலை 2 வந்ததுக்கப்புறமா நிறைய ட்ரெண்டிங்காக விஷயம் போயிட்டு இருக்கு அந்த படத்தை சம்மந்தமாக. அதாவது அந்த படம் வந்து நிறைய பேருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து அரசியல் கருத்துக்கள் எனக்கு தெரியாத விஷயங்களாம் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க சார். அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் வந்து டைரக்டர் வெற்றிமாறன் சாரை வந்து இவர் வந்து அதாவது நம்ம ஊர்லேயே தடை செய்யப்பட்ட ஒரு சில அமைப்புகளோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க சார். ஸோ அதாவது இப்போ இந்த இஷ்யூ எதை நோக்கி போயிட்டு இருக்கு, இதுக்கு என்ன முடிவு, ஏன் இந்த படத்து மேலே இவ்வளோ விமர்சனங்கள்? இல்லை, முதல்ல விடுதலை 2 படம்ங்கிறதே வந்து ஒரு உழைக்கும் வர்க்கத்திற்கும் முதலாளி வர்க்கத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு போராட்டம். முதலாளி வர்க்கம் வந்து எப்படி வந்து வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுடைய அந்த உரிமைகளை பறித்தாங்க, உரிமைகளை சூறையாடினாங்க, அவருடைய மான மரியாதையெல்லாம் இந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒரு பள்ளிக்கூட வாதியார் ஒரு ஆயுதம் ஏந்திய போராளியாக மாறுறார். ஒரு சம்பவம் நடக்குது, அதனோட தொடர்ச்சியாக அவரால் முடியாமல் ஒரு வேறு வழி இல்லாமல் அந்த ஒரு இடத்துக்கு போகிறாரு. கிளைமேக்ஸில் அது தவறான பாதை அப்படிங்கிற மாதிரி அவர் அதுலேருந்து விலகி சரணடைய வர்றாரு. அதுக்கு பிறகு அவரை வந்து என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது கதை. ஆனால் இந்த படத்தில் ஒரு தடை செய்யப்பட்ட சில இயக்கங்களுக்கு வெற்றிமாறன் ஆதரவான படமாக எடுத்திருக்கிறாரு, அதை வந்து ஊக்குவிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு மாதிரி சில அமைப்புகள், இந்து அமைப்புகள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இந்த படத்தை தடை செய்யணும், இவரை வந்து வெற்றிமாறனை கைது செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்தில் அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னா படம் பார்த்த எல்லாருக்கும் தெரியும். அப்படி யாரையுமே குறிப்பிட்டு அவருக்கு சொல்ல. ஒரு மில் அதிபர் அங்கே எப்படி தொழிலாளர்களை ஒடுக்கி வச்சிருக்கிறாங்க, ஒரு பெரிய பண்ணையார் அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய கூலி ஆட்களை எந்த விதமாக அடிமைப்படுத்துறாரு